ஹாய், இன்றைக்கி ஃப்ரிட்ஜ் அண்ட் ஃப்ரீசரை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரேயில் ஐஸ் ட்ரே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிரேட்டட் கோகோனட் வச்சுருக்கேன். இது வீட்லேயே செஞ்சது தான். கோகோனட் வாங்கிட்டு வந்தோடனே திருகி இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சுக்கிட்டோம்னா எப்போ வேணுமோ எடுத்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஐஸ்கிரீம் வச்சுருக்கேன், பஃப் பேஸ்ட்ரி வச்சுருக்கேன், க்ரீன் பீஸ், ஃப்ரோசன் ட்ரம் ஸ்டிக்கு, ஃப்ரோசன் கருணக்கிழங்கு வச்சுருக்கேன், ஸ்வீட் கார்ன். அவ்வளோதான். இப்போ வீட்டில் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக மேங்கோ இருந்துச்சுன்னா அதையும் கட் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டோம்னா நம்ம ஈஸியாக எப்போ வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு ட்ரேயில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஓவர்ஸ்லாம் எப்போதுமே வச்சுருப்பேன். இது வந்துட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு, யோகர்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இட்லி தோசை மாவு, அடுத்து சல்சா டிப்பு, ஆலிவ்ஸ் வச்சுருக்கேன், கண்டென்ஸ்ட் மில்க் வச்சுருக்கேன். இதுக்கு லிட் இல்லாதனால ஒரு கிளிங் ஃபிலிம் ரேப் பண்ணி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ட்ரே இதில் வந்துட்டு க்ரீன் சில்லி வச்சுருக்கேன். அந்த பேஸ்கெட்டில் ஜிஞ்சர் வச்சுருக்கேன், கொரியண்டர் வச்சுருக்கேன். குக் பண்ணாமல் இந்த பேஸ்கெட்டை மட்டும் வெளில எடுத்துகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக திரும்பி உள்ளே வச்சிடலாம். அடுத்து இந்த ட்ரேயில் டொமேட்டோ அண்ட் லெமன் வச்சுருக்கேன். கோகோனட் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃப்ரிட்ஜில் வாசனை வராமல் இருக்கிறதுக்காக இது ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இது பேக்கிங் சோடா தான். இது மாதிரி கிடைக்காதவங்க ஒரு கப்பில் பேக்கிங் சோடா போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா ஃப்ரிட்ஜில் வாசனைலாம் வராது. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட் பேஸ்கெட்டு. அப்புறம் இந்த லாஸ்ட்டு ட்ரேயில் தான் மில்க் அண்ட் ஜூஸ் ஸ்டோர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இதுதான் வந்துட்டு வெஜிடபிள் பேஸ்கெட்டு. இது இந்த வீக்ஸ் தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் 1 வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிவிடுவேன். எப்போதுமே வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோடனே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி இதை மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுருவேன். 2 வீக்ஸ் வரைக்கும் கெடாமல் நல்லாயிருக்கும். இது எல்லாமே வந்துட்டு வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வெஜிடபிள்ஸ் தான் எல்லாமே. ஃப்ரிட்ஜ் டோரில் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரிட்ஜ் டோரில் பட்டர் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் கேசரி பவுடர்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த ட்ரேயில் வெனிலா பீன் பேஸ்ட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்புறம் சாக்லேட்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது ஜிஞ்சர் பவுடர், கார்லிக் பவுடர் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் வீட்டில் செஞ்ச ஊறுக்காய், லெமன் ஊறுக்காய் இதெல்லாம். அப்புறம் சாஸ் தான் நான் மோஸ்ட்லி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு ஜாகரி இருக்குது. இதில் சாஸு, சோய் சாஸு, டொமேட்டோ கெச்சப்பு, இதுவும் ஊறுக்காய் தான், லெமன் ஊறுக்காய். அப்புறம் இது வந்துட்டு கடையில் வாங்கின ட்ரை கோகோனட். இது வெளியில் வச்சா சீக்கிரம் வீணாக போய்டுது, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் வீட் ரவா வறுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்புறம் கடலை மாவு. இந்த மாதிரி ஓப்பன் பண்ண ஐட்டம்ஸ்லாம் இங்கே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சீக்கிரம் வண்டு வராது. இப்படி தான் நான் என் ஃப்ரிட்ஜை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.